தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சஜஷன் கொடுத்துருந்தீங்க. அதில் மஞ்சஸ்தா சோப் தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க த்ரூ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் கமெண்ட்ஸ்லேயுமே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எப்படி மஞ்சஸ்தா சோப் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சஸ்தா சோப்பு. இதை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சஸ்தா இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சஸ்தா பவுடர், இது லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில், சோடியம் ஹைட்ராக்சைடு, இது எல்லாமே நம்ம இப்போ வந்து மெஷர் பண்ணி வச்சுட்டோம். ஆயில்ஸில் பார்த்திங்கன்னா பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் வந்து மெஷர் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சஸ்தா இன்ஃப்யூஸ்டு ஆயில், அதாவது மஞ்சஸ்தாவை வந்து கோகோனட் ஆயிலில் போட்டு பாயில் பண்ணி எடுத்த இன்ஃப்யூஸ்டு ஆயில். உங்களுக்கு எப்படி ஒரு ஆயில்லையோ வாட்டர்லேயோ எப்படி இன்ஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த சோப்பில் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் நம்ம வந்து மஞ்சஸ்தா வந்து இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வாட்டரில் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம், இன்னொன்று கோகோனட் ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம், இன்னொன்று பவுடராகவும் நம்ம வந்து சோப்பில் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷியா பட்டர். ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிட் உள்ளது. நல்ல டீப் மாய்ஸ்ட் பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரை ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணி ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷியா பட்டரில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ அண்ட் ஏயோட கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் ஏற்படுற ரெட்னஸை வந்து அது வந்து ரெடியூஸ் பண்ணும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இது ஷியா பட்டர் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தன் பண்ணும். இந்த ஆயில் மிக்சரை இப்போ நம்ம வந்து ஒரு ஓரமாக வச்சுக்குவோம் இப்போதைக்கு. அதுக்கடுத்தது நம்ம வந்து லையை மிக்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ லையை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக ஹேண்ட் க்ளவுஸ் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போவுமே மறக்கக்கூடாத ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் லையை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து ஓவராக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். மோர் தென் 100 டிகிரி வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வாட்டரோட லையை வந்து மிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே வாட்டரில் தான் லையை போடணுமே தவிர்த்து லையில் வந்து வாட்டர் என்றைக்குமே போடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கீழே எதுவும் டிசால்வ் ஆகாமல் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம போட்டிருக்க சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகணும். அது வரைக்குமே நம்ம அந்த லை மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஷியா பட்டர்ஸ்லாம் அங்கங்கே மேலே வந்து ஹார்டாக இருக்குதுல்ல, அது எல்லாத்தையுமே நல்லா ஆயிலோட பிளெண்ட் பண்ணுறேன். மஞ்சஸ்தா சோப் பார்த்திங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி ஈவன் டோனாக ஆக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப மஞ்சஸ்தா சோப்பில் இருக்க ஒரு மேஜர் பெனிஃபிட்னால் அதுதான். அது போக ஸ்கின் இரிட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, டீப் மாய்ஸ்சரைசன் பண்ணுறது, ஆஸ் யூஷுவல் சோப் பண்ணுற இம்ப்யூரிட்டி டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுற எல்லா இதுவுமே பண்ணும். ஆனால் இதில் ரொம்ப மெயினான இது என்னதுன்னா ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி ஈவன் டோனாக ஆக்குறது தான். ஈவன் நம்ம ஸ்கின் இப்போ சன் எக்ஸ்போஷரில் ஸ்கின் டர்ன் ஆகுறது அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில்
நல்ல ஸ்கின் டேனையுமே ரெடியூஸ் பண்ணும். பார்த்தீங்களா கலர் எப்படி ஒரு நல்ல டார்க் ரெட்டாக இருக்குதுன்னு. இதுக்கு தனியாக நம்ம கலரிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் இந்த இதுவே வந்து நல்ல கலர் வந்து கொடுக்கும். நம்ம கண்ணால் பார்க்குறதுக்குமே கலர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய ஆயில் அண்ட் லை மிக்சர் வந்து எவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல ரெட் கலரில் இருக்கிறது. இதில் வந்து பவுடரும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயிலை வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே ஒரு நேச்சுரலாக ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மோல்டில் போர் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா நம்ம மஞ்சஸ்தா சோப்பில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த கலரிங் ஏஜென்ட்டுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளோட மஞ்சஸ்தா பவுடர்ஸ், இன்ஃப்யூஸ்டு ஆயில் அண்ட் இன்ஃப்யூஸ்டு வாட்டரே வந்து சோப்புக்கு அவ்வளோ ஒரு ரிச்சான கலர் கொடுக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே ஒரு 30 டேஸ்க்கு நம்ம க்யூரிங்கில் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து கட்டிங் வீடியோ அண்ட் பிஹெச் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவும் ப்ளஸ் அதோடு சேர்த்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல சோப் மேக்கிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.